கொடியவனின் கதைய முடிக்க கொரவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்ப கிழிக்க நடு தெருவில் செதற அடிக்க என் சூற காத்த போல வராடா. ஹேய் சொடுக்கு போட்டு அழிக்க வராடா. ஆணும் பெண்ணும் கலந்து வராடா. உன்னை பிரிச்சு மேய எழு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி நான் புலம்பி தள்ளின மாதிரி அந்த லேப்டாப் இஷ்யூ தான். சரி, ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த வீடியோ வந்து ஒரு 2 டாப்பிக்காக நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்கூல்ஸ் ஆர் கெட்டிங் worse. என்னடா சொன்ன நீ? என்னடா சொன்ன நீ? தம்ப்நெயில் பார்த்து ரேஜ் பிட் ஆகி உள்ள வந்தவங்க எல்லாருக்குமே நான் பேச போகிறது வந்து நீங்கள் நினைக்கிறது கிடையாது, இது வேற தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய ஒரு டிபேட்டே போயிட்டு இருந்தது. எப்படின்னா படிப்பே தேவையில்ல, படிப்பு வந்து வேஸ்ட்டு, நம்ம வந்து ஸ்கில் இருந்தால் போதும், படிப்பு தேவையில்ல, பேசிக்காக படிப்பு வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ப்ரிவிலேஜ்டு பொலிட்டிக்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தானுங்க படிப்புலாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. பட் படிப்பு வச்சு மேலே வரவனுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்ட்டு. படிப்பே வேஸ்ட்டுன்னு சொன்னது வந்து டோட்டலாகவே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். சரி, ஓகே, அதுக்குள்ளே இப்போ எதுக்கு நான் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ரீசெண்ட் டேஸாக சொல்கிறேன், இவங்கெல்லாம் வந்து அந்த படிப்பெல்லாம் மொக்கன்னு சொன்னவங்க இருக்காங்களே, அவங்களெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு சில விஷயம் பண்ணியிருந்தாங்க. அது எந்த மாதிரி கேட்டிங்கன்னா, சீஃப் கெஸ்ட். இப்போ ஸ்கூல் சீஃப் கெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து படித்தவங்க, அவங்க ஸ்கூல்லேருந்தே படித்தவங்க இல்லை வேறு யாராவது, அது வந்து டக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது, கொஞ்சம் ரொம்ப போராக இருக்கும். லைக் இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு போராக இருக்கும். பட் அவங்களோட ஒரு சில லைஃப் ஜேர்னிலாம் கேட்டோம்னா, காது கொடுத்து கேட்டோம்னா நமக்கே ஒரு இன்ஸ்பயராக இருக்கும். ஓகே, படித்ததால இவங்க இவ்வளோ பெருசாக இருக்காங்க அப்படின்னு தோணும். இப்போ வர சீஃப் கெஸ்ட்டில் எப்படி வரானுங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவெல்லாம் வந்து ஒரு எஜுகேஷனலாக சொன்னால் கூட பரவாயில்ல, பட் ரொம்பவே ஒரு மட்டித்தனமாக சும்மா இந்த லிப்சிங் பண்ணுறவனுங்க, சும்மா தலையை ஆட்டுறது, இந்த நாக்கு வெளியே காட்டுறது, அதுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வருவானுங்க. அதை வச்சு ஒருத்தர் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறது இருக்குல்ல, தம்பியெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமானது. அதெல்லாம் ரொம்பவே ஒஸ்ட்டு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜில் பண்ணுறதுதான் இன்னுமே ரொம்ப ஒஸ்ட்டு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, காலேஜ் முடிச்சு அவனோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலைக்கு போகிறது இல்லை அவனோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான் வச்சுக்கோங்களேன். காலேஜ் முடிச்சாதான் அவனோட உண்மையான ரியாலிட்டிக்கே வருவானுங்க. அப்படியே வரும்போது அந்த மாதிரி ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து படிப்பு தேவையில்ல, நான் இப்படி பண்ணி பெரிய ஆளா அப்படின்னு அவன் அதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும்னா, சரி ஓகே, இவன் வந்து இந்த மாதிரி பண்ணி தானே பெரிய ஆளா இருக்கான், போய் கான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவனுக்கு ஒரு விஷயம் வரும். அப்படி வரும்போது அவன் ஆப்வியஸாக படிப்பில் கண்டிப்பாக கோட்டை விடுவான், அரியர்ஸ் வைப்பான். அந்த விஷயத்தில் மாட்டாதவன், அதை பற்றி யோசிக்காதவன் படித்து முடிச்சுட்டு போயிடுவான். பட் இவனோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். சீஃப் கெஸ்ட்டாக சொல்லிட்டு வராங்களே, இதால் இவனை பார்த்து ஒரு கண்டிப்பாக ஒரு 10 பேர் உருப்படாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டான விஷயன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. காலேஜ்லேயே டிசிஷன் எடுக்க முடியாத வயசுலேயே இந்த மாதிரி இவனை ஒருத்தனை கூட்டு வந்து இவன் பெரிய ஆளுன்னு சொல்லி இவனை நம்ப வச்சு இவனை மாற்றிட்டாங்கன்னா, அப்போ ஸ்கூல் நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஸ்கூல் பக்கமும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? ரீசெண்டா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்களே, அவங்க அந்த ஸ்கூல்ல கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸ்கூல்ல கூப்பிட்டு வந்தோடனே அந்த பசங்கிட்ட போயிட்டு இந்த எஜுகேஷன்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது பசங்களோட மைண்ட் செட்டு கண்டிப்பா சேஞ்ச் ஆகும், மாறிடும். இவங்க இப்படி பண்ணா காசு சம்பாதிக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு தாட் ப்ராசஸே வேற மாதிரி போயிடும். ஒரு டைம்ல ஸ்கூல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசும்போது, எல்லாருமே சொல்ல இதே நிறைய பேர் பேசும்போது, அப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க, இல்ல ஸ்கூல் வந்து படிப்பு ரொம்ப முக்கியம், எஜுகேஷன் இருந்தாதான் நம்ம எவால்வ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பேசும்போது கூட அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்கூல் காலேஜஸே படிப்பு வேஸ்ட் அப்படின்றத காட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சீஃப் கெஸ்டா போடும்போது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நம்ம மிஸ்டர் கே கூட பேசி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டாரு. இதை பற்றி நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸை பேச சொன்னார். அதை நிறைய கிரியேட்டர்ஸும் பேசினாங்க, யூடியூபர்ஸ் பேசினாங்க. அதுக்கு அவர் தேங்க் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹோல்சமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி தப்புன்னு சொல்லி பேசும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் மடிக்கிறாங்கன்னா, இது இப்படியே போச்சுன்னா நம்ம ஒருத்தவங்க யாருன்னா தப்புன்னு பண்ணாங்கன்னா அதை தப்புன்னு சொல்லி நம்ம பேசவே முடியாது. அவங்கள நம்ம பேசிக்காக எதுவுமே பேச முடியாது, எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டுட்டு போக வேண்டியது தான். கண்டிப்பாக இதை பற்றி எல்லாருமே பேசுனது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம்தான். அதே மாதிரி எனக்கு இன்னொன்று என்னென்னா, மிஸ்டர் கேக்கு நடந்தது வந்து எல்லாருமே பேசுனாங்க, விச் இஸ் குட். இதே அந்த போரிசெட் கம்பெனியால் எத்தனை பேர் சின்ன சேனல்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா பெரிய சேனலான இவருக்கே அப்படின்னா மற்ற சேனலுக்குலாம் என்ன நிலமைன்னு தெரியல. அதை பற்றியும் கொஞ்சம் பேசணும்னு நான் நினச்சேன். ஏன்னா பெரிய சேனலுக்கு ஓகே ஷவுட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் சின்ன சின்ன சேனலுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நடக்கிறதே ஃபஸ்ட்டு வெளியே தெரியாது, யாரும் இருக்க மாட்டாங்கன்றதை விட அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களால பேசக்கூட முடியாது. I was cornered. I was helpless. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. நான் எதனா தப்பாக எதனா பேசியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதாவது தப்பாக தோணியிருந்தாலோ லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பை. கொடியவனின் கதையை முடிக்க கொலவெறிய தேடி கடிக்க
நாறு நரா உடம்ப கிழிக்க